வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து அரிசி வச்சு புழுங்கல் அரிசியை வச்சு வடை பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்குறீங்களா? 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க, இட்லி புழுங்கல் அரிசி. இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து ரெண்டுமே 3 மணி நேரம் நல்லா ஊற போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இதை கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், மிக்சி ஜார்லேயும் அரைக்கலாம். இதோட காஞ்ச மிளகா, உப்பு, புளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அரைச்சிருக்கேங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி கவர் மேலே சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு இதை பாருங்கள், எண்ணெய் சூடானதுமே இதை போட்டுடணும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டா அரிசி வடை, புளிப்பு வடை எதுவாவது சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும், பூரி மாதிரி நல்லா பொங்குங்க. சீக்கிரமாக அப்படியே திருப்பிடுங்க, ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா, இந்த மழை பெய்யுதுங்க, ஜோன்னு மழை பெய்யுது. இந்த மழைக்கு சூப்பராக காரசாரமாக நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேங்க, அதனால் கலரும் காரமும் செம்மையாக இருக்குது. இதுக்கு பாருங்கள், பூரி மாதிரி நல்லா பொங்குது பாருங்கள். இந்த மாதிரி பொங்குனதுமே அப்படியே திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு இப்படியும் பொரித்து எடுத்துருங்க, அவ்வளோதாங்க. சீக்கிரமாக எடுத்துடணும், ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அப்போ தான் அந்த சாஃப்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரஃப் ஆகிடுங்க, அரிசி இல்லையா, கொஞ்சம் ரஃப் ஆகிடும். இந்த மாதிரி எடுத்துடுங்க. சூப்பரான அரிசி புளிப்பு வடை ரெடி. சூப்பராக இருக்குது, அப்படியே சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.